ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் என் அம்மா அப்பாவுக்காக நான் தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் மெனுன்னு பார்த்தீங்கன்னா, சூடான சாப்பாடு, ரசம், காரசாரமான வெண்டைக்காய் வறுவல், அப்புறம் மொறு மொறுன்னு வத்தல். செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியை வந்து நல்லாவே ஊற வச்சுருந்தேன். ஸோ அது ஊறினோடனே கழனி பிணைஞ்சி அடுப்பில் வச்சு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி உப்பு அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரசத்துக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சாச்சு. என்னென்னா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் தக்காளி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், பூண்டு இது மட்டும் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா நல்லா கொரப்பாக அரைச்சி வந்து எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் செகண்டு தான் வந்து தக்காளி அண்ட் கொத்தமல்லி உள்ளே அப்படியே போட்டுட்டு தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுருணும். சின்னதாக தக்காளி அது கூட வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மூணும் வந்துட்டு செகண்ட் தான் போடணும். ஸோ இதை போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் சும்மா ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். புளியை வந்து நல்லாவே கரைச்சி வச்சுக்கலாம், ஊற வச்ச புளியை. ஸோ அடுத்து வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எடுத்து வச்சுருந்தா கருகு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வெடித்த உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கணும். ஸோ அதையும் நல்லா சேர்த்து நல்லா சுத்தமாக நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். ஸோ நல்லாவே எண்ணெய் வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். எண்ணெயோட கலரோட அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். ஸோ பார்த்தாலே தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும், எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா புளி தண்ணியை வந்து கரைச்சி சேர்த்துட்டேன். ஸோ செகண்ட் டைமும் வந்து அதே புளியை வந்து நல்லாவே தண்ணி ஊற்றி செகண்ட் டைமும் நல்லாவே கரைச்சி திரும்பி அதையும் வந்து அதே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு செகண்ட் வந்து நம்ம அளவுக்கு இதில் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தேவையான அளவு நான் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது வந்து கொதிக்க விடக்கூடாது. இந்த சைடில் வந்து நுர வர அளவுக்கு நம்ம வந்து வைக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அது வந்து அப்படியே சைடு கிண்டி விட்டுட்டு சைடில் ஃபுல்லாகவே நுர வரும். கொதிக்க விடாமல் நுர வந்த பிறகு நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வந்து வச்சிடுறேன். சைடில் பார்த்தாலே தெரியும் நுர வந்து வருது. ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கம்மன்னு ரசம் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் வந்து கூட்டுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன், ஒரு அரை கிலோ வெண்டைக்காய்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு எண்ணெய் வந்து நிறையவே ஊற்றணும் இதுக்கு. ஏன்னா வெண்டைக்காய்க்கு வந்து எண்ணெய் ஊற்றினா தான் அதோட வேகிற இதே எண்ணெயில் தான் வேகும். ஸோ அதனால் இப்போதைக்கு இது வந்து ஊற்றிட்டு இது கூட வந்துட்டு கடுகு வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா வெடித்த உடனே செகண்ட் வந்து நான் வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இது 3மே ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் இது 3மே நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை நல்லாவே வந்துட்டு வதக்கி விடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லாவே வதக்கிட்டு முடிகிற அளவு அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து போட்டுக்கலாம் நமக்கு. ஸோ நல்லாவே வந்து சாப்பாடும் சைடு பை சைடு வெந்துருச்சு. ஸோ சாப்பாடு நல்லா நசுங்கிற அளவுக்கு வெந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்து சிங்கில் வந்து நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ வடிகட்டினதுக்கப்புறம் அங்கே வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா எண்ணெயிலே சூப்பராகவே வதங்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வெண்டைக்காய் இருக்கோ அவ்வளோவுமே எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காயை நல்லா அந்த ஆயில், வெங்காயம் எல்லாமே வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இடம் கூட விடாமல். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் வந்து பத்தலை ஆக்சுவலி அதில். ஸோ அதனால் எண்ணெய் வந்து கூட கொஞ்சம் வந்து ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 minutes ஒன்ஸ் நீங்கள் வந்து திறந்து பார்த்தா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து வெண்டைக்காய் இருக்குன்னு. ஸோ இன்னுமே வந்து வேகணும், ஏன்னா வச்சு ஒரு 15 minutes தான் ஆகுது. ஸோ திரும்பியும் வந்துட்டு மூடி வச்சுட்டேன்.
ஸோ சைட் பை சைடு வத்தல் வந்து பொரிக்கலான்னு இருக்கேன். ஸோ வத்தல் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து நல்லாவே வந்து காய வச்சுக்கிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு வத்தலாக வந்து போட்டு எடுக்கிறேன். ஸோ இது வந்து அரிசி வத்தல். ஸோ நல்லாவே அரிசி வத்தல் வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஸோ இது எல்லாமே சைட் பை சைடு இந்த வத்தல் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ வத்தல் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் வெண்டைக்காயை பார்த்தா நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இன்னுமே வேக வேணும். ஸோ மூடி போட்டு இன்னுமே வேக வைப்பேன். ஸோ திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக வெந்திருந்தது. ஸோ நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நல்லாவே வெந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ என்னென்னா சுட சுட சாப்பாடு, ரசம், காரசாரமான வெண்டைக்காய் அண்ட் வத்தல். ஸோ வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் செஞ்ச லன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாடா.